Hi friends, welcome to our Jabba's Lifestyle. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் வச்சு ஒரு வெயிட் லாஸ் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பொஜ்ஜி பார்க்க போகிறோம். அதாவது எக் பொஜ்ஜியில் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பன்னீரில் பண்ண போகிறோம். நான் வந்து 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தேங்காய் துருவலில் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இல்லைனா கையிலே கூட நம்ம மேஷ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் வந்து கொரியண்டர் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் தனியா பொடி வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, பெப்பர் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்ட்டு எல்லாம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஆனியன் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்லிக் வந்து ஒரு 4 பல் வந்து உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து நான் போடல. உங்களுக்கு வேணும்னா இஞ்சியோ நம்ம வந்து இந்த மாதிரி துருவி போடலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம். அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக செய்ய வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் இது. பாருங்கள், ஒரு பேனில் வந்து நான் வந்து அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். நான் உருக்கி போடல, அப்படியே போட்டிருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் தான் வரும். இது நல்லா உருக்கின மேலே உங்களுடைய இஷ்டம், நீங்கள் கடுகு போட்டு தாளிச்சிட்டும் பண்ணலாம், இல்லை சோம்பு அந்த மாதிரி போட்டு தாளிக்கலாம். நான் வந்து குயிக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே பண்ணியிருக்கேன். பாருங்கள், நெய் உருகின மேலே எடுத்து வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணுறேன். அதிலே வந்து கார்லிக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா இது ஃப்ரை பண்ணணும். லைட்டாக பிங்கிஷ் வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். ரொம்ப தீய விடக்கூடாது, அப்போ வந்து அந்த டேஸ்ட் இருக்காது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல, அதாவது வெஜிடேரியன் வந்து ஆறாமல் இதை சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து இதை போட்டிருக்கேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாம் நான்வெஜ்ஜில் வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து வெஜ்ஜிலையும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். அதாவது பன்னீர் எடுத்திருக்கேன். எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது. அப்படியே டேஸ்ட் வந்து எக்கில் பண்ணி, அது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இது பன்னீர் எடுக்கும்போது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு 100 கிராம் பன்னீர் எக் பொஜ்ஜி வந்து ஒரு ஆள் சாப்பிடலாம். நல்லா வயிறு ஃபுல்லாக ஒரு மீல். ஒரு ஆள் வந்து ஒரு மார்னிங்கோ இல்லை நைட்டுக்கோ டின்னர் எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னா, ஒரு பன்னீர் எக் பொஜ்ஜியில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குன்னா 370 கலோரிஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம மார்னிங்கும் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டுக்கும் எடுத்துக்கலாம். அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து 44 கலோரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 42 இருக்குது. ஃபேட் வந்து 285. டோட்டலி 370 வந்துடுது நம்ம எடுத்துருக்கிற இந்த டிஷ்ஷில் இருக்கிறது. அப்போது நம்ம இது வந்து மார்னிங்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஆறாமல் எடுத்துட்டா வயிறு ஃபுல்லாகவும் ஆகும், பசிக்கவும் பசிக்காது. இதை மட்டும் நம்ம சாப்பிட்டாலே பசிக்கவே பசிக்காது. ஆறாமல் வெயிட் லாஸும் ஆகும். நம்ம ஃபேட் ஜாஸ்தி எடுக்கிறோமே அப்படின்ட்டு நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது. இது கலோரிஸ் மேலே நம்ம கவுண்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா உங்களுக்கு அது புரியும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி கலோரிஸை மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றதுன்றதை. பாருங்கள், இது வதங்கின மேலே நான் எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போடலாம். இது நான் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். நான் வெயிட் லாஸ்க்கும் சாப்பிடுவேன். பாருங்கள், உப்பு அதிலே ஆட் பண்ணிடுறேன். காரம் ஜாஸ்தி ஆட் பண்ணல. வேணால் நீங்கள் இதை பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ கூட ஆட் பண்ணலாம் டேஸ்ட்டுக்கு. நான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்ற வாசி நான் இதில் ஆட் பண்ணல. நல்லா அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பன்னீரை போடணும். பன்னீரை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த மசாலாவும் அந்த கீல எல்லாமே அது ஒன்று வந்து கலரணும். நல்லா கலர் அதுவே அது வந்து மர்ஜ் ஆகிடும் ஃபுல்லாக. பாருங்கள், இது நல்லா ஒரு ரிச் ப்ரோட்டீனு. அதனால் நம்ம டின்னராகவோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ எடுத்துகிட்டு போனோம்னா, சாப்பிட்டோம்னா பசிக்கவே பசிக்காது 1 மணி வரைக்கும். அதே மாதிரி மறுநாள் நம்ம நைட்டுக்கு சாப்பிட்டோம்னா காலையில் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. நடுவில் அப்படி பசிச்சிச்சுன்னா நம்மளுக்கு தேவையான இது வந்து
ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணுன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகும், வெயிட் லாஸும் ஆகும். பாருங்கள், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 செகண்ட் இல்லை ஒரு 50 செகண்ட் நல்லா வதக்கி விடணும். ரொம்ப நேரம் இது வேகணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம போட்டாலே இது வெந்துடும். பாருங்கள், சும்மா அப்படி வதக்கி மட்டும் தான் விடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி விட்டுட்டு எடுத்து பாருங்கள், வெந்துருச்சான்னு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். வெந்திருக்கு. நம்ம இப்படி அமைக்கி பார்த்தாலே வெந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்போயே நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். நிறுத்திட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதை தூவிட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் டிஷ் தான் இது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இதே நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த இதுவே எடுத்து ஸ்டஃப் பண்ணி மஷ்ரூம்லேயே பண்ணலாம். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பாருங்கள், எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை தூவுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஈஸி. ஒரு 5 to 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். அந்த டிஷ்ஷு பண்ணோமா சாப்பிட்டோமா ஆறாமல் போகலாம் இது சாப்பிட்டா. பாருங்கள், அவ்வளோதான். இது எடுத்து நான் சர்விங் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது ஒரு 370 கலோரிஸ் இருக்குது. ஆறாமல் டின்னர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஏதோ சைட் டிஷ் இல்லாதே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. வேணுன்னா உங்களுக்கு கெச்சப் வேணும்னா கெச்சப் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். மறக்காமல் ஜபாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, வியூஸ் ஆகுது, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்றது தெரியுது. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஓகே, இதுதான் ரிச் ப்ரோட்டீன் பன்னீர் பன்னீர் புர்ஜி. ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க, எப்படி யார் யார் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த எல்லாமே வெயிட் லாஸ் ஓரியன்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு எக் டயட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வேறு டயட் பற்றி நான் ஒரு வியூ போடுறேன், பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.